எந்த காரியத்திற்கும் ஒருவரை மன்னித்து விடலாம், ஆனால் அறிவை கெடுக்கும் காரியத்திற்கு மன்னிப்பே கிடையாது என்ற தந்தை பெரியார் அவர்களின் வரிகளை முன்வைத்து இன்றைய விடுதலை பார்வை நிகழ்ச்சியை தொடங்கலாம். பாலின பிரதிநிதித்துவம் என்றாலும் அதில் சமூக நீதி அவசியம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் காலியாக உள்ள நீதிபதி இடங்களை சமூக நீதி அடிப்படையில் உடனடியாக நியமனம் செய்ய வேண்டும். இதனை அலட்சியப்படுத்தினால் தொடர் மக்கள் கிளர்ச்சி தமிழ்நாட்டில் ஏற்படுவது தவிர்க்க இயலாது என்று தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார். முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு உள் இடஒதுக்கீடு அறிவித்த சித்தராமையா. தமிழ்நாடு என்றாலே சாதனை சாதனை சாதனை, தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி என தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ் தள பதிவில் தெரிவித்துள்ளார். புதுவை மாநிலத்திலும் இந்தி திணிப்பா என்ற தலைப்பில் இன்றைய விடுதலை தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. புதுச்சேரியில் உள்ள CBSE பள்ளிகளில் 2026-2027 கல்வியாண்டு முதல் பிரெஞ்சு மொழி நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தேசிய கல்விக் கொள்கையின்படி பள்ளிகளில் ஒரு வெளிநாட்டு மொழியை மட்டுமே அனுமதிக்க முடியும் என்பதால் பிரெஞ்சு மொழி நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை பள்ளிகளில் பிரெஞ்சு மொழி நீக்கம் தொடர்பாக திமுக அரசு போராட்டத்தை அறிவித்துள்ளது. மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் 2/3 பங்கு இடங்களை வென்று 4வது முறையாக திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி தொடரும், மம்தா நம்பிக்கை. டெல்லி பள்ளிகளில் புதிய கல்விக் கொள்கை நிர்பந்தத்தால் நெருக்கடி. புதிய கல்விக் கொள்கையின் மொழி சார்ந்த வலியுறுத்தல்கள் டெல்லி வகுப்பறைகளில் அயல் மொழிகளின் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குகின்றன என கல்வியாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். உயர் நீதிமன்றங்களில் 23 நீதிபதி பணியிடங்களை சமூக நீதி அடிப்படையில் நிரப்ப வேண்டும். குடியரசுத் தலைவருக்கு மனு அனுப்ப வழக்கறிஞர்கள் முடிவு. இந்தியாவிலேயே அரசு மருத்துவமனைகளில் உள் நோயாளிகளாக தங்கி சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை 43% பெற்று தமிழ்நாடு முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளது.